Hi, welcome to Mathematics. Relations and Functionsல exercise 1.1 குள்ள நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பார்க்க போகிறது exercise 1.1ல question number 1. ஸோ exercise 1.1 வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதில் ஒரு 5 மார்க் வந்து அது என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இது மூணுமே நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ அது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆர் ஸ்டார் tends to r star defined by f of x equal to 1 by x is 1 to 1 and onto, where r star is the set of all non-zero real numbers. So இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதில் ஷோ தட் ஆர் டு ஆர், ஓகேவா? ஆர்னா ரியல் நம்பர்ஸ். என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1 by x இஸ் 1 to 1 and on to. ஸோ 1 to 1 ப்ரூவ் பண்ணதுக்கு என்ன கண்டிஷன், எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு எடுத்துக்கணும். அதுலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி x1 ஈக்குவல் டு x2 ப்ரூவ் பண்ணிட்டு அது என்னது 1 to 1. ஆன் டூக்கு என்ன கண்டிஷன், எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கணும், ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு இந்த ரிலேஷன் அந்த இது வந்துடும், ஃபங்க்ஷன் வந்துடும். அதை நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் மாற்றிட்டு அப்புறம் அந்த எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு ஒய்ன்னு நம்ம டெரைவ் பண்ணணும், ஓகேவா? இஸ் த ரிசல்ட் ட்ரூ இஃப் த டொமைன் ஆர் இஸ் ரீப்ளேஸ் பை என். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரியல் நம்பர் கொடுத்துட்டாங்க, அடுத்து இந்த ஆர் ஸ்டாரை என்னால் ரீப்ளேஸ் பண்ணலாம். என்னன்னா அது நேச்சுரல் நம்பர்ஸ். கோட் டொமைன் பீயிங் சேம் ஆஸ் ஆர் ஸ்டார், கோட் டொமைன் ஆர் ஸ்டார் தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறோம், என்னன்னு சேஞ்ச் பண்ணால் ரிசல்ட் ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே உங்களுக்கு தெரியுதோ சம்மு தெரியலனாலும் நீங்கள் கிவன் எடுத்து எழுதுங்க, ஓகேவா? இட் இஸ் கிவன் தட் எஃப் ஆர் ஸ்டார் டு ஆர் ஸ்டார் இஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by x. நம்ம என்ன ப்ரூஃப் எடுத்துக்கணும், அப்போ எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ 1 to 1 போடுறதுக்கு x1 x2 belongs to r with f of x1 equal to f of x2. f of x என்னது 1 by x. அப்போ f of x1னா 1 by x1, f of x2. இப்போ இதில் 1 by x2 இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், x1 equal to x2 இல்லை கிராஸ் மல்டிப்ளை, இங்கே x2 போயிடும், இங்கே x1 வந்துடும். அப்போ x1 equal to x2, ஓகேவா? அப்போ f is 1 to 1. அடுத்து ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆன் டூ. ஆன் டூக்கு f of x நம்ம என்ன எடுத்துக்கிறோம், yன்னு எடுத்துக்கிறோம். f of x equal to y. y என்னது 1 by x. ஸோ இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா xy ஈக்குவல் டு 1. அப்போ y x ஈக்குவல் டு 1 by y. y ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க, அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றுறீங்க, ஓகேவா? ஸோ கிவன் எனி y belongs to r star, the codomain we can choose x equal to 1 by y such that ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸை தூக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை தூக்கி போட்டோம். ஸோ உங்களுக்கு என்ன வரணும், ஒய்ன்னு வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இது வந்துச்சுன்னா அது ஆன் டு, எஃப் இஸ் ஆன் டு. தட்ஸ் த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் 1 to 1 அண்ட் ஆன் டு, ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். இஸ் த ரிசல்ட் ட்ரூ இஃப் த டொமைன் ஆர் இஸ் ரீப்ளேஸ்ட் பை என். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் டொமைன், கோட் டொமைன் ரெண்டுமே ரியல் நம்பராக இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டொமைனை தூக்கிட்டு நேச்சுரல் நம்பர் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் 1 to 1 1 to 1 நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு n எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 to 1ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. x1 x2 belongs to n, f of x1 equal to f of x2, 1 by x1 equal to 1 by x2, x1 equal to x2, f is 1 to 1. ஸோ நேச்சுரல் நம்பரை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டொமைனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ரிலேஷன் என்ன வரும், ரியல் நம்பர் தான் வரும். 2 எடுத்திங்கன்னா 1 by 2 வரும், 3 இருந்தால் 1 by 3. ஸோ என்ன நீங்கள் நேச்சுரல் நம்பர் கொடுத்தாலும் அது 1 பைன்னு வரணும். அதில் உங்களுக்கு இது எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஆன் டு 1 நீங்கள் செக் பண்ணும்போது தான் ப்ராப்ளம். எஃப் இஸ் நாட் ஆன் டு சின்ஸ் 2 belongs to r. சப்போஸ் கோட் டொமைனில் 2 இருந்ததுன்னா அது வந்து எதோட ரெசிப்ரோக்கலாக இருந்தால் தான் ஆக்சுவலாக, ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by yன்னு இருக்குது. அப்போ 2 is not reciprocal of any natural number, ஓகேவா? such that f of x equal to 2 னா
அப்போ எக்ஸ் என்னவா இருக்கணும் 1/2 இருந்தால் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 ஆகும். ஏன்னா கண்டிஷனே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அது 1/x. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரு வேளை 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஏன்னா எல்லா ரியல் நம்பருக்குமே நம்ம ப்ரூவ் பண்ணோம் 2 இருந்ததுன்னா அப்போ எக்ஸ் என்னவா இருந்திருக்கணும் 1/2 இருந்திருக்கணும். 1/2 அது நேச்சுரல் நம்பர் கிடையாது பிகாஸ் 1/2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகேம்மா, தேங்க்யூ.